ஒரு விஷயத்தை புகழ்ந்து பேசணும் அப்படின்றதுக்காண்டி இன்னொரு விஷயத்தை என்றைக்குமே மட்டத்தட்டக்கூடாது. இது மாதிரி ஒரு சம்பவம் தாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து நடந்திருக்கு. கரெக்டாக டிசம்பர் 14ஆம் தேதி நடந்த எபிசோடில் என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஒரு ஸ்பான்சருக்கான ப்ரொமோஷனை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே பிக் பாஸில் கண்டஸ்டன்ஸ் இது மாதிரி விளம்பரத்தை ரீட் பண்ணுறது வழக்கம்தான். இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டைல்ஸ் கம்பெனியை பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. எங்கள் கம்பெனியோட ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இருக்கிற பெஸ்ட்டு. இது எதை விட பெஸ்ட்டுன்னு தெரியுமா? ஆத்தங்குடி டைல்ஸை கையில் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை விட இந்த டைல்ஸ் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா கையில் தயாரிக்கிற டைல்ஸ் கூட ஈவனாக வந்திருக்காது, ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைல்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஃபேட் ஆயிரும். ஆனால் எங்கள் கம்பெனியோட டைல்ஸ் வந்து ஃபேட் ஆகவே ஆகாது. அந்தளவுக்கு இந்த டைல்ஸோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும்னு ஆத்தங்குடி கையில் தயாரிக்கிற டைல்ஸை வந்து கம்பேர் பண்ணி இந்த கம்பெனிக்கு விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு தாங்க ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள் எல்லாருமே பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது நியாயம்? நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் ஒரு கம்பெனியை பற்றி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எதுக்கு எங்களை வந்து தேவையில்லாமல் மட்டத்தட்டி வந்து பேசுகிறீங்க? ஆத்தங்குடி கையில் தயாரிக்கிற டைல்ஸ் வந்து எவ்வளோ சிறப்பான டைல்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க? இதை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க தெரியுமா? இதை நாங்களே ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இதை பற்றி இப்படிலாம் வந்து ஒளிபரப்புறீங்களே, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புப்பான்னு தீபக் மேலேயும் விஜய் சேதுபதி அவர்கள் மேலேயும் எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் பிக் பாஸ் டீம் மேலே தாங்க பெரிய தப்பு. அவங்களுக்கு ஒரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்டை டீப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எதுக்கு ஆத்தங்குடி டைல்ஸ், அதுவும் கையில் தயாரிக்கிற டைல்ஸை பற்றி இவ்வளோ தூரம் வந்து தவறாக வந்து பேசணும்? ஏன்னா ஆத்தங்குடி கையில் தயாரிக்கிற டைல்ஸுக்கும் நிறைய ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது. ஏன்னா ஆத்தங்குடியில் கிடைக்கிற மண்ணை வச்சு தான் அந்த டைல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த டைல்ஸை வந்து முழுக்க முழுக்க கையிலே வந்து தயாரிக்கிறாங்க. அந்த டைல்ஸ் எல்லாம் நம்ம வீடுகளில் வந்து பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கால் வலி அது இதுன்னு எதுவுமே வந்து வராது. அப்பேற்பட்ட நல்ல டைல்ஸை போய் நீங்கள் இது மாதிரி டீப்ரொமோட் பண்ணலாமா? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? எங்கள் கம்பெனி டைல்ஸ் நல்லதுப்பா, நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கன்னு அதோடு சொல்லி முடிச்சிருக்கணும். நீங்கள் எதுக்கு ஆத்தங்குடி கையில் தயாரிக்கிற டைல்ஸ் கூட போய் கம்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணது தப்பு தானே. எதுக்கு தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை வந்து பண்ணுறாங்களோ தெரியலங்க. ஆனால் இந்த விஷயத்தில் தீபக் மேலேயும் விஜய் சேதுபதி மேலேயும் தான் தப்பு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் உண்மையிலே தப்பு யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் டீம் மேலே தான். ஏன்னா இவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை படிக்க சொல்லி கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதே தீபக்கா அவரோட ஓன் கருத்தாக நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், எங்களோட ஸ்பான்சர்ஸை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணியே தீருவோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு சில வேலைகளில் வந்து ஈடுபடுறாங்க. இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து வெடிச்சிருக்கு. இதுக்கு வந்து பிக் பாஸ் டீம் ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.